நம்மகிட்ட இருக்கிறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கியூக்கம்பர் இருக்கு, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு மேங்கோ இருக்கு, கொஞ்சம் கேரட்ஸ் இருக்கு, தக்காளி, குவாவா, மஷ்ரூம் அண்ட் பீட்ரூட்ஸ். பீட்ரூட் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவா பெசஞ்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. கேரட்ஸ் அண்ட் மஷ்ரூம் போட்டு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணால் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி கேரட்ஸை வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க லஞ்சுக்கு கொடுத்து சொன்னால் ஒரு புலாவ் செஞ்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு குவாவா கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ குவாவா ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பீனட் கேண்டி வைக்கவா, இல்லைனா அவர் ஸ்வீட் டூத்காக ஒரு மேங்கோ வைக்கவான்னு தெரியல. மேபி மேங்கோ மார்னிங்கே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். புலாவ் மாதிரி ஏதாவது செஞ்சோன்னா கியூக்கம்பர் ரைத்தா செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நல்ல ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல. 10 தான் சொன்னாங்க. ஸோ நல்லா வாங்கணும். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி. வெரி குட் டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாலி ஸ்கூல்ல கொடுத்து விட சொன்னது கேரட்ஸ் அண்ட் குவாவா. இன்னைக்கு நம்ம செய்யற ஸ்நாக் அண்ட் லஞ்ச்ல அதை எப்படியாவது கோஆப்ரேட் பண்ணி நம்ம கொடுத்து விடணும். ஸோ இன்னைக்கு என்ன பண்றோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் தோசை, தக்காளி சட்னி. மத்தியானம் சாப்பாடு சாம்பிள் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடும் ரைத்தாவும் வச்சுருக்காங்க. மத்தியானம் லஞ்சுக்கு மஷ்ரூம் அண்ட் கேரட் போட்டு புலாவ், ரைத்தா, கியூக்கம்பர் ரைத்தா. நீங்க பார்த்த அத்தனை வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இப்போ கட் பண்ணி அதை குக் பண்ண நிலைமையில இருப்போம். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் மேங்கோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் கோவா. So eat healthy and stay healthy. I'm leaving this school. Bye bye.